ஒருத்தன் இன்னைக்கும் 1000 கோடிக்கு மேல நன்கொடை கொடுக்குறான் கட்சிகளுக்கு. ஒரு கட்சிக்கு பல ஆயிரம் கோடி, இன்னொரு கட்சிக்கு நூற்றுக்கணக்கான கோடி. ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை, தேர்தல் நிதி? அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும்? இவ்வளோ பணத்தை இவன் நன்கொடையா கொடுக்குறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பான்? இந்த லட்சம் கோடி யார் பணம்? இந்த ஏழைங்க பணம். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர், விநியோகஸ்தர்கள் என இல்ல சார், வேலை முடிச்சிருவேன்ல. தெரியும். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் திருமுகு குகநாதன் அவர்களே, மிகச்சிறந்த மருத்துவர், ஆபரேஷன்ல தமிழ்நாட்டில் மிக முக்கியமானவர் டாக்டர் ராஜ்குமார், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர், அற்புதமான டாக்டர். அப்புறம் என்னுடைய தம்பிகள் உதயகுமார், டைரக்டர், தலைவர், செயலாளர் பேரரசு, மற்றும் யார் சவுந்தர், என்னுடைய அருமை தம்பி சவுந்தர், இசையமைப்பாளர், ப்ரொடியூசர், மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன், ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம ப்ரொடியூசர் உருவத்தில் தான் இப்படி இல்லை, உள்ளத்திலையும் பரந்த உள்ள கொண்டவர். இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு இல்லையா? அவரும் அவருடைய நண்பர் 2 பேரும், மஞ்சுநாத் அண்ட் சீனிவாசன். காலத்துக்கேற்ற இன்றைய நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி, அது ரொம்ப குறைவு. ஆனால் கெட்டு போறதுக்கு உரிய அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்கு. எத்தனையோ சூதாட்டம், அதாவது சூதாட்டம் நடத்துறவன் கோட்டீஸ்வரன் ஆகிறான், சூதாட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெருக்கோடிக்கு வந்துடுறான். பல குடும்பங்கள் அனாதையா போயிடுச்சு. அது எத்தனை விதமான சூதாட்டம்னாலே குடியும் அதில் சேர்ந்துருச்சு. குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. சீட்டாட்டம், ரேஸை ஒழிச்சிட்டாங்க. இருந்தால் கூட மறைமுகமா நடத்துறானுங்க. நீங்க பாருங்க, ஒருத்தன் இன்னைக்கும் 1000 கோடிக்கு மேல நன்கொடை கொடுக்குறான் கட்சிகளுக்கு. ஒரு கட்சிக்கு பல ஆயிரம் கோடி, இன்னொரு கட்சிக்கு நூற்றுக்கணக்கான கோடி. ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை, தேர்தல் நிதி? அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும்? இவ்வளோ பணத்தை இவன் நன்கொடையா கொடுக்குறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பான்? இந்த லட்சம் கோடி யார் பணம்? இந்த ஏழைங்க பணம். பேராசையில் உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணெய் போட்டு சூதாடி சம்பாதிகள் நினச்சி குடும்பத்தையே இழக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆன்லைனில் ரம்மி ஆட்டம்னு ஒன்று, பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார். பல பேர் உயிரை எழுந்துட்டாங்க. ராத்திரில் விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி இழந்தாங்க. ஒரு குடியினால மட்டும் தாலி இழக்கல. இந்த சூதாட்டம் அதை விட கேவலம். இதை நடத்துகிறவன் கோட்டீஸ்வரனாகி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனாக இருக்காங்க. அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன். நம்மளை போல தர்மம் பண்ணுறவங்கெல்லாம் அடையாளம் தெரில யாருக்குமே. என்னால் முடிஞ்சது 1000 500 கொடுக்குறேன். குகநாதனால், ராஜ்குமார், நம்ம உதயகுமார், பேரரசு, நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்ணுறோம். ஆனால் நம்ம பேர்லாம் யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்காக கொடுக்குறவன், கொள்ளை அடிக்கிறவன், கலப்படம் பண்ணுறவன், அதை வாங்குறான் பாருங்க லஞ்சம். அரசு அதிகாரி, காவல்துறை, அரசியல்வாதி, இவங்கெல்லாம் என்னுடைய வாயால் சொல்ல விரும்பல, ஒரு காலத்தில் அவங்க கேடுகிட்டு போவாங்க.
இந்த மாதிரி விஷயத்த இந்த 1 2 3ன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒன்று போட்டிருந்தார் டைரக்டர். நல்லா இருந்தது. ட்ரெய்லரில் 1 2 3ன்னு வகுத்து போட்டுருந்தார். இதையும் தாண்டி நிறைய இருக்குது. அதனால் இந்த சூதாட்டம் என்பது, குடியாட்டம் என்பது, மக்கள் இங்கெல்லாம் நல்ல மக்கள், நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் யூடியூப் மூலமாக இந்த செய்தி பரவுது இல்லையா, நாடு பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தந்தை தான் முதல் தெய்வம். இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் சூதாடுற அந்த பணத்தை தாயின் தந்தைக்கு அவங்க சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் படத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கார். நடித்தவங்கெல்லாம் கூட இயற்கையாக நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க. மியூசிக் தம்பி ரெண்டு பாட்டு, ஒன்று மஜா பாட்டு, நம்ம உதயகுமார் ரொம்ப ரசித்து அதை பாராட்டினார். தேவை, வேறு வழி இல்லை. எல்லா மக்களையும் கவரணும்னா அப்படிப்பட்ட ஒரு பாங்கு வேணும். ஒரு லவ் சாங், ரெண்டுமே நல்லா இருந்தது. தம்பி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. என்னுடைய தம்பி விஜய் முரளி, அவன் யார் ஒருத்தரை கூப்பிட்டு பாராட்டானோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்கும். அப்படிப்பட்ட அருமை தம்பி விஜய் முரளிக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் என் உளம் நிறை நன்றி சொல்லி, சூதாட்டம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. உழைப்பால் உயர்வோம். உழைப்பு தான் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும், குடும்பத்தை காப்பாற்றும். ஆகவே உழைப்போம், உயர்வோம், மற்றவர்களையும் உயர வைப்போம், வாழ வைப்போம். இந்த படம் வெற்றி பெற்று ப்ரொடியூசரை வாழ வைக்கணும். அவர் அடுத்து படம் தயாரிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.